ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வரலட்சுமி பூஜை வருது இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பூஜைக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வரலட்சுமி பூஜைங்கிறதுனா என்ன, அது எதோடைய வழிமுறை என்ன, வரலாறு என்ன, அதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வரலட்சுமி பூஜை இருக்கிற பூஜையிலேயே ரொம்ப சிறப்பானது, அது சிறப்பானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வரங்களை அழிக்கக்கூடிய வரலட்சுமி விரதம். அதாவது கேட்ட வரன் மட்டும் இல்லாமல் கேட்காத வரத்தை கூட கொடுப்பவள் தான் வரலட்சுமி. அந்த வரலட்சுமியை நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வரலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்யக்கூடியது. வரலட்சுமி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய வரலாறு என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வரலட்சுமி பூஜையோட வரலாறு என்னென்னா, இது முனிவர்களோ இல்லை தேவர்களோ சொன்னது கிடையாது. நம்ம லக்ஷ்மி தேவியே பூலோக மக்களுடைய நன்மைக்காக சொன்னது இது. அப்படியாப்பட்ட விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு விரதமுமே எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சு பண்ணோன்னா அதை நம்ம முழு ஈடுபாடோட முழு பற்றோடு பண்ணுவோம். அப்போ தான் அதோடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும். வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களும் இந்த நன்மைகளை தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அதனால தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். வரலட்சுமி பூஜை இந்த வருடம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. எப்போவுமே வெள்ளிக்கிழமையில தான் இந்த வரலட்சுமி பூஜை வரும். சாருமதி அப்படிங்கிற பெண் அவங்களோட மாமனார் மாமியாரை தெய்வத்துக்கு நிகராக கருதி பணிவிட செய்து வந்திருக்காங்க. அவங்க கணவனோட அன்போடையும் அவங்களோட புகுந்த வீட்டு மக்களை ரொம்ப மரியாதையோடையும் நடத்தியிருக்காங்க. இதை பார்த்த தெய்வம் இவங்க ரொம்ப மிகச்சிறந்த பெண்ணாக, அதாவது ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க, ஒரு குடும்ப பெண்ணுக்கான முன் உதாரணத்தோடு இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சாங்களாம். அந்த சாருமதி அப்படிங்கிற பெண் ரொம்ப மிகுந்த ஏழ்மையான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்படியாப்பட்ட சாருமதியை பார்த்து இறக்கப்பட்ட தேவி நல்ல அருள் புரியணும் அப்படின்னு அவங்களுடைய குணத்தை பார்த்து அருள் புரியணும்னு நினச்சி தான் அவங்களுடைய கனவுல மகாலட்சுமி தோன்றியிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி அதோடைய முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பவர் வீட்டில் நான் அஷ்டலட்சுமிகளோடு பரிபூரணமாக தங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. நீ விரதம் கடைபிடிச்சாலும் மற்றவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லணும் கண்டிப்பாக, அப்போ தான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யங்களின் அதிபதியான மகாலட்சுமியே இந்த விரதத்தை கடைபிடிக்க சொன்னதுனால, ஒரு மானிட பெண்ணிடம் சொன்னதுனால இது எப்படிப்பட்ட சிறந்த விரதமாக இருக்கும்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்மளால் அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியல, தோது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் கூட அந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம். இல்லை அன்னைக்கும் உங்களுக்கு ஏதோ ஊருக்கு போகணும், ஏதோ ஒரு வேலை இருக்குது, அன்னைக்கும் உங்களால் அந்த விரதத்தை எடுக்க முடியலன்னா நீங்கள் நவராத்திரியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். இது எல்லாருமே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். சாமி கும்பிட்றதுங்கிறது என்றைக்குமே ஒரு தப்பான விஷயமே கிடையாது. நமக்கு செய்ய செய்ய நல்லது தான், அதனால் இது நல்ல விஷயந்தான். அதாவது இப்போ எங்கள் குடும்பத்தில் இது பழக்கம் இல்லையே, நாங்கள் இது ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில பேர் குடும்பத்தில் அம்மா செய்வாங்க, அது அவங்களுடைய பொண்ணுக்கு போகும். மாமியார் செய்வாங்க, அது அவங்க மருமகளுக்கு போகும். அந்த மாதிரி எங்கள் அம்மாவும் வீட்லேயும் கும்பிட மாட்டாங்க, மாமியார் வீட்லேயும் கும்பிட மாட்டாங்க. நாங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறோமே, பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு தடையுமே கிடையாது. உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த விரதத்தை எடுத்து செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூஜை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடை நல்லா கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு மொழிகிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். நான் அது மாதிரி வீடு கூட்டி தொடச்சதுக்கப்புறம் கோலம் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி லக்ஷ்மி கோலம் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களால் ஆன எந்த கோலம் வேணாலும் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வரலட்சுமி நோம்போடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கணும். ஏன்னா மொத்தத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கணவங்களை வச்சு தான் அமையுது இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையறதுக்காக நல்ல கணவர் வேணும்னு வேண்டிக்குவாங்க. சுமங்கலி பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் நல்ல தீர்க்க ஆயுளோடு இருக்கணும்னு வேண்டிக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்போடு இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. அவங்களுடைய குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. இந்த மகாலட்சுமி என்றென்றைக்கும் நம்ம வீட்டில் பெர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுமங்கலி பெண்கள் இந்த பூஜையை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் மகிழ்ச்சியாக அமைதியோடு இருக்கிறதுக்கு இந்த பூஜை உதவுதுங்க.
இப்போ நம்ம கோலம் போட்டதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு என்ன தெய்வம் படம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போது அஷ்டலட்சுமி படம் தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்ற பழக்கம் உண்டு. அதனால் அஷ்டலட்சுமி படம் எடுத்திருக்கேன். அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோஸால் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாமிக்கு ரொம்ப வாசமான பூ தான் எப்போவுமே பிடிக்கும். ஸோ மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ எது கிடைக்குதோ அதை வச்சு அலங்காரம் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி முல்லைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மிக்கு ரொம்பவே உகந்த வாசமுடைய பூவு தாமரைப்பூ. அதனால் நான் தாமரைப்பூ வச்சும் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அது போக என்னுடைய குலதெய்வ படத்தை நான் எப்போவுமே வச்சு கும்பிட்ற பழக்கம் உண்டு. அதனால் குலதெய்வத்தையும் வச்சுருக்கேன். அவங்களுக்கு ரோஸால் அலங்காரம் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எப்போவும் அன்னபூரணி வச்சு கும்பிட்ற பழக்கம் உண்டுன்னா அன்னபூரணியையும் வச்சுக்கலாம். அன்னபூரணி வச்சுருக்கேன். அது போக காமதேனுவை நான் வீட்டில் வச்சு கும்பிட்ற பழக்கம் உண்டு. அதனால் காமதேனுவும் எடுத்திருக்கேன். சாமி படங்கள் எடுத்ததுக்கு பிறகு நம்ம வீட்டில் எப்போவும் கும்பிடக்கூடிய விளக்கை எடுத்துக்குவோம். ஸோ விளக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே கருப்பாகவோ அழுக்காவோ இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக இருக்கணும் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி. அதனால் நல்லா கழுவிட்டு விளக்கிட்டு தொடச்சி அதை நல்லா சுத்தபத்தமாக குங்குமம் வச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். விளக்குக்கு எப்படி பொட்டு வைக்கிறது, எந்தெந்த நேரத்தில் ஏற்றணும், விளக்குடைய எப்போ ஏற்றுனா நல்லது நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் நான் ஃபர்தராக போடுறதா இருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நான் பழங்கள் வாங்கி வச்சுருக்கேன். லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச மாதுளை வச்சுருக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு பிடித்த பழங்கள் வாங்கிக்கோங்க. அது போக நெய்வேத்தியமாக கேசரியும் சுண்டலும் நான் பண்ணியிருக்கேன். பூஜைக்கு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். அது ஒற்றைப்படையில் கொடுக்கணும். வரலட்சுமி பூஜையில் நம்ம கொடுக்கக்கூடிய தாம்பூலம் சாமான அத்தனையுமே நம்ம சாமி முன்னாடி வச்சு கும்பிடணும். மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுருக்கேன். பொட்டு ஸ்டாண்டு, ப்ளவுஸ், பொட்டு, வளையல், பிளேட்ஸு வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் ப்ளவுஸ் வச்சுருக்கேன் வஸ்திர தானத்துக்காக. வெற்றிலை வச்சுருக்கேன், முப்பெரும் வாசம் செய்யக்கூடியது. மஞ்சள் குங்குமம், தாலி இதெல்லாம் சுமங்கலி தன்மையை குறிக்கக்கூடியது. வளையல் மன அமைதிக்காக. பழங்கிறது அன்னதானம், பூங்கிறது மகிழ்ச்சி தரும். இது எல்லாமே கொடுத்தா நமக்கு ரொம்ப நல்லது. பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். வரலட்சுமி விரதம் இருக்கவங்க அன்னைக்கு கசப்பு சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு வந்து நீங்கள் இரவல் கொடுக்குறதோ கடன் கொடுக்குறதோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணுங்க. தாம்பூலம் இடத்துக்கு யார் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரலைன்னு சொல்லி அவங்கள அவமதிக்காதீங்க. நீங்கள் அவங்கள அவமதிக்கிறதா நினைக்கிறீங்க. அவங்கள அவமரியாதை பண்ணலை, லக்ஷ்மியை நீங்கள் அவமரியாதை பண்ணுறதா அர்த்தம். அவங்க பிடிச்சவங்களாவோ பிடிக்காதவங்களாவோ யார் இருந்தாலும் யாருன்னெலாம் பார்க்காதீங்க. கூப்பிட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெசிடேட் பண்ணாமல் போக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த தாம்பூலம் அத்தனை சாமானையுமே நம்ம சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதனால தான். ஸோ நம்ம அவங்கள அவமரியாதை பண்ணலை, லக்ஷ்மியவே அவமரியாதை பண்ணுறதா அர்த்தம். அதனால் யோசித்து நடந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தாம்பூலம் வாங்கிக்கிறதுங்கிறதும் சரி கொடுக்குறதுங்கிறதும் சரி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது இல்லைங்க. அதனால் தாம்பூலம் வாங்கிக்கிறதா இருந்தாலும் சரி கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.